ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் சுசீந்திரன் டைரக்ஷன்ல இந்த காதலர் தினத்துக்கு வெளியான 2K லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பாலசரவணன் சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளம் நடிச்சிருக்கு இந்த படத்துல. இந்த லவ் ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2K லவ் ஸ்டோரி அதாவது சுசீந்திரன் வந்து எந்த மாதிரி படங்கள் எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு, பாண்டிய நாடு, நல்ல ஒரு ஆக்ஷன் டிராமா அண்ட் லவ் டிராமான்னு சொல்லிட்டு நிறைய எடுத்திருப்பாரு. ஆனா அந்த 2K கிட்ஸ் இந்த படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது இந்த காலத்திலையும் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கடைசி வரலும் லவரா இருக்க முடியும், லவரா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட இந்த காலம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் பழகினாவே எல்லாரும் தப்பா நினைச்சுக்குவாங்க, அவங்க ரெண்டு லவ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிக அக்கறை எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு பொசிஷனஸா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே உண்மையிலே லவ் கிடையாது, இவங்க வந்து எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2K கிட்ஸும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கோசரம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்தியும் இன்னொரு அதாவது ஹீரோவும் இன்னொரு பெண்ணும் வந்து சிறு வயசுல இருந்தே ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுவாங்க. பழகின உடனே கார்த்திக் வந்து கண்டிப்பா லவ் பண்ணி தான் இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெட் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆனா லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அப்போ வந்து குறுக்க ஒரு பொண்ணு வந்தா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பொசிஷனஸ் வந்துடும், அதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பா உங்களோட லவ் வெளி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்ல அவங்க வந்து கரெக்டா யோசிக்கலாம் கூட, ஆனா அது அப்படியே தான் நடக்கு. அந்த லவ் பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சு அடுத்து வந்து கல்யாண லைஃபுக்கு போறாங்க. கல்யாண லைஃப் போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ யாரை கட்டிக்கிறாரோ அந்த வீட்லயே ஒரு ஒரு பையன் இருந்தா அந்த ஹீரோயினி கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, டிராஜடி கிடையாது, ஒரு லவ் டிராமா என்ன அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒட்டலைன்னா என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு படம் எப்பயும் போல இந்த பட்ஜெட் படங்கள் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா அது அதனுடைய கதை நம்மளுக்கு புரியல. அப்புறம் போக போக இந்த இவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒன்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திடுறாரு சுசீந்திரன். அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள பொள்ளாச்சி கிராமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளே சில நேரத்தில் நினைச்சிருப்போம் கண்டிப்பா இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் ஒன்னு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிருப்போம். ஆனா அவங்க ரெண்டு ஒன்னு சேர்றாங்களா இல்லையான்னு சொல்லி ட்விஸ்ட், அதான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு டைரக்டர். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயித் பிரகாஷ் ஆகட்டும், இன்னொன்னு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா இந்த படத்துல ஒரு காமெடி, இந்த காமெடி நிறைய இல்ல, பாலசரவன் இருக்காரு, இருந்தாலும் இந்த படத்துல கண்டிப்பா காமெடி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து சிங்கமொழி தான். உண்மையிலேயே அந்த பொண்ணு பாக்குற இடத்துல வந்து சிங்கமொழி பண்ற அல்டிமேட் காமெடி, அது நீங்க சொன்னா புரியாது, நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அந்த ஒரு சீனே உண்மையிலே நல்லா ஒரு வயிறு குழுங்களும் சிரிக்கிற அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சு சிரிக்க வச்சிருப்பாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாடல்கள் அப்படி ஒன்றும் எனக்கு மனசு கொட்டல, கொஞ்சம் சுமார் தான். மற்றபடி இந்த கதை வந்து நீங்க ஒரு டைம் பார்த்து ரசிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து முக்காவாசி நல்லா ஓரளவுக்கு இருக்கிறதே காரணமே செகண்ட் ஹாப் தான். லாஜிக் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர அந்த செகண்ட் ஹீரோயினியா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி அது என்னதுன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல போய் செத்து போயிடாரு. அதுக்கு அந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை பத்தி இவங்க வேறு எதுவுமே காட்டுறதே கிடையாது படம் ஃபுல்லாவே. அந்த லவர் செத்து போயிருச்சு, 2 நாள் சேடா இருப்பாரு. அப்புறம் உடனே வந்து நீங்க பழைய கார்த்தியா நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னே உடனே புறப்பட்டு ரெடி ஆயிடுறாரு எல்லாத்துக்குமே. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அந்த ஃபீலிங்கும் மாட்டி கடைசி வரல எங்கேயுமே காட்டுறதே கிடையாது. அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு இந்த ரெண்டாவது பொண்ணு பார்க்க வர இடத்துல அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணும், அந்த பையன் வேலைக்கு போகல, அதனால அந்த பையனை கழட்டி விட்டேன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக் தான். ஏன்னா வேலைக்கு போகாம லவ் பண்றதுதான் இங்க முக்காவாசி பேர் இருக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ் சொல்லவே தேவையில்ல, அவங்க வேலைக்கு போனாதான் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு போனாதான் லவ் பண்ண மாட்டாங்க, வேலைக்கு போகாம இருந்தா கண்டிப்பா அந்த பையனை லவ் பண்ணுவாங்க. இது கூட தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஊர்ல தன்னோட பையனை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐயோ என் பையன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைனை கழட்டி அந்த பிள்ளை கழுத்திலே போட்டு போயிடுவாரு. அதெல்லாம் உச்சக்கட்ட காதல பூ வைக்கிற சீனு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எது சொன்னாலும் ஜாதி மதம் எதுன்னு நம்மளுக்கு தேவையில்ல, ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தா போகுதுன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி சைடுல ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் எங்க நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா நம்புற மாதிரி இருந்தாலும் கூட நம்பாத மாதிரி இருந்தா கூட இந்த கதையா சினிமாவா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த சீனை நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒருத்தான படம் தான் இது. நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு எல்லா விதமான விஷயம் இருக்குது. சுசீந்திரன் சார் தயவு செய்து நீங்க சொல்ற லவ் ஸ்டப்ஜெட்ல
படத்துல எடுக்காதீங்க. நீங்க அந்த வெண்ணிலா கபடி குழு மாதிரி எடுங்க. அது நல்லா இருந்துச்சு விளையாட்டை வச்சு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டி நாடு படம், அழகர் சாமி குதிரை, இன்னும் நிறைய படம் நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி எடுங்க. லவ் படம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்தா நல்லா இருக்கும். இது வந்து நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றக்கூடிய படம் தான் இது. இந்த படத்துக்கு 45 to 50 மார்க்குள்ள நம்ம கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான கதை தான் இது. தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.